ஐசரி மகள் திருமணத்திற்கு வராத சிம்பு. இதுதான் காரணமா? சிம்பு தற்போது கமலுடன் இணைந்து தக்லைஃப் படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் ஜூன் மாதம் வெளியாக உள்ள நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. சமீபத்தில் பிரபல தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி ரஜினி, கமல், ஜெயம் ரவி, சிம்ரன், மீனா, பிரதீப் ரங்கநாதன் என பலர் கலந்து கொண்டனர். ஆனால் சிம்பு இந்த விழாவில் கலந்து கொள்ளாதது இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதாவது வெந்து தணிந்தது காடு படத்தை ஐசரி கணேஷ் தனது வேல்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரித்திருந்தார். இந்த படம் வெளியாகி நல்ல வசூலையும் பெற்றுக் கொடுத்தது. ஆனால் சிம்பு இந்த படத்துடன் தொடர்ந்து 3 படங்கள் வேல்ஸ் நிறுவனத்திற்கு நடித்துக் கொடுப்பதாக ஒப்பந்தம் போட்டிருந்தாராம். அதில் ஒன்றுதான் கொரோனா குமார். ஆனால் சில காரணங்களினால் இந்த படத்தில் இருந்து விலகிவிட்டார். இதற்கான அட்வான்ஸ் தொகை சிம்பு வாங்கிக் கொண்டு நடித்துக் கொடுக்கவில்லை என ஐசரி கணேஷ் குற்றம் சாட்டினார். அதோடு மட்டுமல்லாமல் சிம்பு ரெக்கார்ட் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதன் பிறகு இது எங்களுக்குள் நடக்கும் பிரச்சனையே சரியாகிவிடும் என்றும் கூறியிருந்தார். இந்த சூழலில் சிம்புவின் வீட்டுக்கு நேரில் சென்று ஐசரி திருமண அழைப்பிதழை வைத்திருக்கிறார். ஆனால் சிம்பு பழசை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் தனது தந்தை டி ராஜேந்தரை அனுப்பி வைத்தார் என்று கூறப்படுகிறது. கணவரை கலாய்த்த சந்தானம். தேவயானிக்கு கொடுத்த பதிலடி. சந்தானம் நடிப்பில் உருவாகியிருக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ளது. இதற்கான ப்ரமோஷன் வேலையில் தற்போது இறங்கியுள்ள சந்தானம் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார். இந்த சூழலில் சமீபத்தில் தேவயானியின் பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலானது. அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் தேவயானியின் கணவர் இயக்குனர் ராஜ்குமார் நடித்திருப்பார். அதில் சந்தானம் இவரை கிண்டல் அடித்திருந்தார். இதுகுறித்து பேசிய தேவயானி, இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. சில காட்சிகள் மட்டும் பார்த்திருக்கிறேன். அது தனக்கு மிகவும் வருத்தம் அளித்ததாக தேவயானி கூறியிருந்தார். இதில் தேவயானிக்கு பதிலடி கொடுக்கும்படி சந்தானம் சமீபத்திய பேட்டியில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது ராஜ்குமார் சாரிடம் ஸ்கிரிப்டை சொல்லும் போதே பவர் ஸ்டார் போன்ற கேரக்டர்தான் என்று கூறிவிட்டோம். அதுவும் முழு ஸ்கிரிப்டையும் அவரிடம் கொடுத்தோம். ஏனென்றால் நடிகர்கள் பாதியில் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது என்று கூறுவார்கள். ஆகையால் முதலிலேயே இதெல்லாம் இருக்கும் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டோம். மேலும் ராஜ்குமார் சார்தான் முதலில் என்னை கலாய்த்து இருப்பார். அதன் பிறகு அவரை கலாய்க்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. படத்திற்கு ஒரு கேரக்டர் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய முடியும் என்று சந்தானம் கூறியிருக்கிறார். பேயை பிரித்துக் கொண்ட 3 பேர். சந்தானம் நடிப்பில் உருவாகியிருக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வருகின்ற மே 16ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதற்கான ப்ரமோஷன் வேளையில் இறங்கியுள்ள சந்தானம் பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார். சமீபகாலமாக பேய் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் சந்தானம், சுந்தர் சி, லாரன்ஸ் ஆகியோரின் படங்கள் வெற்றி வாகை தான் சூடியிருக்கிறது. லாரன்ஸ் முனி, காஞ்சனா என அடுத்தடுத்த பாகங்களில் நடித்து வெற்றி கண்டுள்ளார். அதேபோல் அரண்மனை படத்தின் அடுத்தடுத்த பாகங்களை சுந்தர் சி இயக்கியிருக்கிறார். இதில் அரண்மனை 4 படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சந்தானமும் தில்லுக்கு துட்டு என்ற பேய் படத்தில் நடித்திருந்தார். அவ்வாறு சந்தானம்தான் நடித்த பேய் படத்தை பற்றி கலக்கலாக பேசியிருக்கிறார். அதாவது ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி மற்றும் சந்தானம் ஆகியோரில் பேய் படங்கள் அதிக யார் எடுப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் கூறியுள்ளார். பேய் படங்களை நாங்க 3 பேருமே பிரித்துக் கொண்டோம். அதாவது காஞ்சனா போன்ற பேய்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் கதை என்றால் அதை லாரன்ஸ் எடுத்துக் கொள்வார். அதேபோல் எமோஷனலான பேய் என்றால் அதை சுந்தர் சி எடுப்பார். அப்படி உருவான படங்கள்தான் அரண்மனை. அதேபோல் தில்லுக்கு துட்டு படத்தைப் போல் காமெடியான பேய் கதை என்றால் நான் நடிப்பேன் என்ற சந்தானம் வேடிக்கையாக பேசியிருக்கிறார்.